ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் புளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொடி செஞ்சுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 3 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இதெல்லாம் நல்லா வதக்குங்க. உங்களுக்கு தேவையான எப்படி ஒரு வேளைக்கு மட்டும்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இப்போது கடுகு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நான் இது 100 வாட்டி யூஸ் பண்ணதுக்காக 100 வாட்டி யூஸ் பண்ணுவேன், அதுக்காக சேர்த்து அரைப்பேன். மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன். இதெல்லாம் நல்லா வறுபட்டுட்டும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா போட்டுக்கோங்க. எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வளர்த்துக்குங்க. ஹை ஃப்ளேமில் வறுத்து டீ விட்டுறாதீங்க. அது வளர்க்குனதும் கடுப்பெரில் இல்லை வெள்ளையில் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நல்லா வறுத்துருங்க. வறுத்து ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். இது அதுக்குள்ளே நம்ம ஆறட்டும். வறுத்தது வறுபட்டுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். நம்ம அதுக்குள்ளே புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். கடாய் வச்சுட்டு நல்லெண்ணெய், கடுகு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாம் போட்டுருங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வதக்கினதும் பெருங்காயம் இப்படி போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது மஞ்சத்தூள், கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கினதும் புளி பேஸ்ட்டு ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதிக்க வச்சு கொஞ்சம் சுண்டுனதும் உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு. நல்லா கொஞ்சம் சுண்டுட்டும் நம்ம அப்புறம் அது ஆறுனதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு சுண்ட விட்டுடலாம். இப்போது நம்ம ஆற வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறப்பாக இருக்கட்டும். இப்போ இது சுண்டிடுச்சு. நல்லா பொடி போட்டு உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி நீங்கள் போட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு சாதம் போட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் எதோனா முட்டை வறுவலோ உருளைக்கிழங்கு ஃப்ரையோ எது ஒன்றா வச்சு சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சாதம் கலந்து நான் இன்றைக்கி டிஃபன் பாக்ஸ் தான் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். சாதம் ரெடி ஆகிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி.